இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எரேமியா 33 அதிகாரம் 3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லித்தர விரும்புகிற ஒரு காரியம், எந்த காரியமா இருந்தாலும் என்னை நோக்கி நீ கூப்பிடு. உனக்கு என்ன தேவைன்னாலும் என்னை நோக்கி கூப்பிடு. நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் என்னை நோக்கி கூப்பிடு. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் என் பிள்ளைகளே என்னை நோக்கி கூப்பிடுங்க. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. பாருங்க, நெகேமியா கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். எருசலேம்ல இஸ்ரவேல் ஜனங்களின் நிலைமையை குறித்து கேள்விப்பட்டு அவங்க நிந்திக்கப்படுறாங்க, சிறுமைப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. அலங்க இடிந்து கிடக்கிறது, தீக்கிரையாக்கப்பட்ட நிலைமைகளில வீடுகள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். ராஜா கூப்பிட்டு அவனுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்யறான். எஸ்ரா தேவ சமூகத்தில் அமர்ந்து தன்னுடைய குடும்பம், பிள்ளைகள், முழு ஜனங்களோடும் உபவாசித்து ஜெபம் பண்றான். ராஜா அவனுக்கு வேண்டிய தயவெல்லாம் கொடுக்கிறார். எஸ்தர் ராஜாத்தி, மொர்தெகாய், இவங்களாம் 3 நாள் தேவ சமூகத்துல இரவும் பகலும் அவரை நோக்கி பார்த்து யூதர்களுடைய பாதுகாப்பிற்காக அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், சட்டம் இப்படி எழுதப்பட்டு விட்டதே, கர்த்தர் குறுக்கிட வேண்டும், இதற்காக கூப்பிடுறாங்க. பாருங்க, தானியேல் ஜெபிக்கிறான். சிங்கங்களின் கெபிக்குள் போடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு சட்டம் அதற்காகவே புதிதாக இயற்றப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபங்கள் எல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் தேவன் அறியாததும் எட்டாததுமான பயங்கரமான கிரியைகளை அங்க வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்த்தாலும் இன்னைக்கு அது ஆச்சரியமா இருக்கு. சிங்கங்களின் வாய்கள் கட்டப்பட்டது. ராஜா அனுமதி இல்லாம நுழைந்த எஸ்தர் ராஜாத்திக்கு ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது. காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. புதிதாக சட்டம் திருத்தி அமைக்கப்பட்டது. நிலைமைகள் எல்லாம் முற்றிலும் மாறியது. 52 நாட்கள நெகேமியாவின் மூலமாய் எருசலேமின் அலங்கங்கள் கட்டி முடிக்கப்பட்டது. எஸ்ராவின் தலைமையில ஒரு பெரிய மார்க்க மறுமலர்ச்சி ஏற்பட்டது. இதெல்லாம் நம்முடைய புத்தி கெட்டாத காரியங்களா கர்த்தர் செய்தது அந்த வேதம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்னைக்கு நீங்க எந்த பிரச்சனையில இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவை? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக எதை மாற்றி அமைக்கணும், எந்த எழுத்தை மாற்றி எழுதணும், யார் கண்கள்ல உங்களுக்கு தயவு வேணும், எந்த இடத்துல நீங்க பாதுகாக்கப்படணும், உங்களுடைய காரியங்கள் எப்படிப்பட்ட சாதனையா மாறணும், இதுக்கெல்லாம் ஒரே வழி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிட்டீங்கன்னா ரிப்ளை இருக்கு, பதில் இருக்கு, மறு உத்தரவு இருக்கு. அதே நேரத்துல நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி முடிவுகளும் இருக்கு, பதில்களும் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகள்ல நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்பதும் அவரை கூப்பிடுவதும் தான் ரொம்ப முக்கியமானது. ஆகவே சூழ்நிலைகளையோ நெருக்கடிகளையோ தேவைகளையோ இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் காரியங்களையோ நாம் பார்த்து நேரங்களை வீணடிக்காதபடிக்கு என்னை நோக்கி கூப்பிடுகின்ற தேவனை நோக்கி கூப்பிடுவோம், மறுமொழி கொடுப்பார். தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நினைக்கிறதுக்கு மேல புத்தி கெட்டாத பெரிய காரியங்கள் எல்லாம் செஞ்சு உங்க நாமத்தை மகிமைப்படுத்தினப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.